நம்முடைய மாணவர்களால் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்மளுக்கு பல்வேறு உரிமைகளை வழங்கியிருக்கிறது. அதே போல் நம்மளுக்கு ஜனநாயக கடமைகளை நமக்கு வழங்கியிருக்கிறது. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயக கடமைகள் ஒன்று தான் தேர்தல். ஸோ தேர்தல் மறைமுக தேர்தல், நேரடி தேர்தல் அப்படின்னு சொல்லி 2 வகைப்படும். நம்ம இந்திய திருநாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறது 2 விதத்தையுமே நம்ம பயன்படுத்துகிறோம். நேரடி தேர்தல் பயன்படுத்துகிறோம், ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் போது மறைமுக தேர்தலை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம தேர்தல் மூலமாக மக்கள் பிரதிநிதிகளை எவ்வாறு தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்றத மாதிரி வாக்குப்பதிவு மூலமாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் ஆகாததுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா சோழர் ஆட்சி காலத்திலேயே இந்த தேர்தல் முறைகள்லாம் இருந்தது. சோழர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா உத்தரமேரு கல்வெட்டில் உடைவேலை முறை மூலமாக ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. 1921 நடந்த சென்னை மாகாண பொது தேர்தலில் தான் பெண்களுக்கான முதலில் வாக்குரிமை வழங்கப்பட்டது. இந்திய ஜனநாயக சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய ஜனநாயக நாட்டில் 1951 முதல் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டு 1952 பிப்ரவரி 21 முடிவுகள் வெளியிடப்பட்டது. இதற்கான எவ்வாறு தேர்தல் நடைமுறைகளை நாம் மாதிரி வாக்குப்பதிவு மூலம் காணலாம். நம் பள்ளியில் மாணவர் தலைவர்களுக்கான தேர்தல் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுத்தல் பற்றி இந்த மாதிரி வாக்குப்பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பள்ளியில் பார்த்திங்கன்னா 4 பேர் போட்டிடுறாங்க. டி தினேஷ் கொடை சின்னத்தில் போட்டிடுறாரு. இவருக்கு வாக்களிக்க விரும்புகிறவங்க எந்த சின்னத்தில் ஓட்டு போடணும்? கொடை சின்னத்தில் ஓட்டு போடணும். ஸோ அடுத்தது எஸ் விஸ்வா, இவர் போட்டிடுறாரு. இவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் பார்த்திங்கன்னா மரம். ஸோ இவரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறவங்க எந்த சின்னத்தில் ஓட்டு போடணும்? மரம். ஸோ அடுத்தது ஆர் பிரியா. ஸோ இவங்க போட்டி போடுறாங்க. இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் ஆப்பிள் சின்னம். இவங்களை தேர்ந்தெடுக்க விரும்புகிறவங்க ஆப்பிள் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. அடுத்தது ஏ சஞ்சய் போட்டி போடுறாரு. அவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் பார்த்தீங்கன்னா ரோஜா. ஏ சஞ்சய் தேர்ந்தெடுக்கிறவங்க ரோஜா சின்னத்தில் ஓட்டு போடுங்க. புரிஞ்சிச்சிங்களா? இப்போ நம்ம ஓட்டு போட போகலாமா?
மாதிரி வாக்குப்பதிவு நடந்தது. ஸோ அந்த மாதிரி வாக்குப்பதிவில் நமக்கு மாணவ தலைவன் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடந்தது. ஸோ தேர்தல் என்பது நம்ம இந்திய திருநாட்டின் ஒரு ஜனநாயக கடமை. நீங்களும் பார்த்தீங்கன்னா 18 வயது நிரம்பினா எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்? ஓட்டு உரிமை கிடைக்கும். ஸோ அதனால நீங்களும் 18 வயது நிரம்பின உடனே உங்களுடைய பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஓட்டுரிமை வாங்கி நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? ஆமா, தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடணும். ஓட்டு போடுவது ஜனநாயக கடமை. இப்போ நம்ம அந்த மாதிரி வாக்குப்பதிவில் மொத்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 147. அதில் நேற்று வந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 140. அதில் பார்த்தீங்கன்னா போட்டியிட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் போட்டியிட்டாங்க. விஸ்வா, தினேஷ், சஞ்சய், பிரியா, அவங்க 4 பேர் பார்த்தீங்கன்னா மாணவர் தேர்தலில் போட்டியிட்டாங்க. அதில் விஸ்வா பார்த்தீங்கன்னா 30 வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. தினேஷ் பார்த்தீங்கன்னா 27 வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. சஞ்சய் பார்த்தீங்கன்னா 21 வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. பிரியா பார்த்தீங்கன்னா 52 வாக்குகள் பெற்றிருக்காங்க. ஸோ அதனால இப்போ யார் மாணவ தலைவியா தேர்ந்தெடுத்திருக்காங்க? பிரியா அவங்க பார்த்தீங்கன்னா அதிக வாக்குகள் பெற்றதுனால ஸோ அவங்க நம்ம பள்ளியினுடைய மாணவி தலைவியா செயல்படுவாங்க. ஸோ அவங்க வெற்றி பெற்றதை பாராட்டி அவங்கள நம்ம வாழ்த்துவோம். பிரியா, திருவண்ணாமலை மாவட்டம் அடியண்ணாமலை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு ஏ பிரிவில் படிக்கும் பிரியாவாகிய நான் பள்ளி மாணவ தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் பள்ளி சட்டத்திட்டங்களுக்கும் பள்ளி நடைமுறைகளுக்கும் உட்பட்டு நடப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.